ஆல்மோஸ்ட் அடி பிடிச்சிருச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுது போட்டு வதக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நெய்யில். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு மெயின் காரம் வந்து இதில் வந்து க்ரீன் சில்லி தான். அதுக்கப்புறம் காய்கறியில் பீன்ஸ், கேரட், பட்டாணி தான் சேர்க்க போகிறேன். வேறு என்ன கொஞ்சோண்டு கலருக்கு பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டாக்கா நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிரும். இது அரிசி வந்து இங்கே ஊறிட்டுருக்கு, ஜீரக சம்பா அரிசி. அதுதான் இப்போ டின்னர் நமக்கு. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். ஃபுல் வீடே பார்த்தீங்கன்னா பர்த்டே கலை. தீபாவளி எங்கள் வீட்டில் பெருசாக கொண்டாட மாட்டோம். ஆனால் அத்தர்வோட பர்த்டே வந்து அதுக்கு மேலே. ஸோ அந்த 365 டேஸில் வந்து 364 டேஸும் அத்தர் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணுவான் அந்த பர்த்டேக்கு. ஸோ நாளைக்கு அத்தர்வோட பர்த்டே 19th ஜூலை. 12 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் அவன் குழந்த மாதிரியே இருக்கான். பேருக்கு தான் 12 வயசு, பட் எனக்கு இன்னும் வந்து குட்டி குழந்தை. ஸோ நாளைக்கு வந்து அம்மா அப்பாவும் வர போகிறாங்க. மணி 7 போகுது. இந்த பையன் ரூம் விட்டு போனால் லைட் ஆஃப் பண்ண மாட்டேன்றான். வீட்டுக்கு வந்தால் கதவு க்ளோஸ் பண்ணுறது இல்லை. எல்லார் மேலே ப்ளேம் போடவும் அவன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். ஸோ இப்போ மணி 7 போகுது. கிச்சன் கோலம் இப்படி தான் இருக்குது. பிஸி கிச்சன். கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அம்மா அப்பா வர போகிறாங்க. ஹர்ஷீஸ் சிரப். நாளைக்கு பேன் கேக் அத்தருக்கு வேணுமா. ஒவ்வொரு பர்த்டேக்கும் பேன் கேக் பண்ணி வருஷத்துலாம் பண்ணுறதே ஒரு வாட்டி தான், இல்லை 2 வாட்டி விஹான் பர்த்டேக்கும் பண்ணுவேன். ஸோ அதனால் இது வந்து குட்டி பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல் பாட்டில் வாங்கினா வேஸ்ட்டு, ஏன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பேன் கேக் மேலே இது கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும். மாவு பேக்கெட் வாங்கிட்டேன். நான் அரைச்ச மாவு கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு தான் ஆகும். இது இருந்தால் கொஞ்சம் யூஸ் ஆகிடும். நாளைக்கு சாயங்காலம் வந்து அத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து KFC கூட்டிகிட்டு போக போகிறா. இந்த நாங்களும் கூட போவோம். நாளைக்கு வந்து எங்கேயாவது லஞ்ச் போய்க்கலாம் அப்படின்னு பிளானு போகிறேன். ஐயோ, ஆல்மோஸ்ட் தீர ஸ்டேஜ். அப்படியே விட்டால் பேஸ்ட்டே இருந்தால் அவ்வளோதான், தீஞ்சிரும். முடிப்போம் ஃபஸ்ட்டு சமையலை. ஹலோ பர்த்டே பாய். My birthday is tomorrow, no? 12-year-old boy. ஸோ நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்குமாடா, 10 வருஷம் ஒரு 8 வருஷம் முன்னாடி அத்தருக்கு வந்து பேன் கேக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுத்தேன். சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு. 4 வயசு இருக்குமா உனக்கு பண்ணி கொடுக்கும் போது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து விஹான் பர்த்டேக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் என் பர்த்டேயில் கூட பண்ணனே அவன் கேட்டான். அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு லாஸ்ட் 8 வருஷமாக நம்ம வீட்டில் வந்து பேன் கேக் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு சொன்னால் நீ சரி வேறு ஏதாவது பண்ணலாம், இட்லி ஊற்றிடலான்னா இல்லையா, அது வந்து ட்ரெடிஷனாக. என்ன சொன்னேன்? பிரியாணியில் வெஜிடபிள் பிரியாணி. அந்த ட்ரெடிஷன் வந்து பிரேக் பண்ணக்கூடாதான். அது ஏதோ தான். நம்ம வீட்டில் புலாவ் தான் பிரியாணி, பிரியாணி தான் புலாவ். பர்த்டே பாய் சமைக்கிறோம். சரி, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறேன்? கலர் ட்ரெஸ்ஸா? ஸ்கூலுக்கு அலவுடா? அலவுடா? ஸ்கூல் பசங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக பண்ணியாச்சு 4 நாள் முன்னாடியே. அப்புறம் வந்து நாளைக்கு என்ன போட போகிறேன்? க்ரீனா ப்ளூவா? பர்த்டே விஷ் என்னடா உண்டு? ஹங்க்ரியா? லஞ்சு சாப்பிட்டியா? கொஞ்சம் பாரு. இன்னைக்கு எவ்வளோ நல்லா மசூர் தால் புலாவ் பண்ணி சவ் போர். என்ன ஹேட்டு அது வந்து என் அம்மாவோட ரெசிபி. அவ்வளோ எம்மா அங்கே பண்ணி கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் கொடுக்கும்போது சண்டை போட்டு சாப்பிடுவான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட். பின்னா நீ நல்லா பாஸ்மதி ரைஸில் செஞ்சு கொடுத்தேன் இன்னைக்கு. நான் எல்லாம் பண்ணாலே டிஃப்ரெண்ட் தான், எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட் தான். சரி, பர்த்டே விஷ் என்ன? ஹலோ, இன்னும் 1 இயர் தான் டீனேஜ்க்கு இன்னும் 1 இயர் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும்னு யோசிச்சுப்பார். 12 இயர்ஸ்க்கு பேசக்கூடாது முடிப்போ சமையல்னு சொல்லி பாருங்கள். இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. ஆனால் இன்னும் தீயலை. ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுருவோம். நம்ம வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த பையனுக்கு எதனா வேலை வச்சுட்டே இருக்கணும். ஸோ நாளைக்கு வந்து KFC கைட். அப்புறம் வேறு ஏதோ பிளான் போல். என்ன பிளான்டா? போலார் பேர். இந்த மழையில் போலார் பேர் எல்லா பேரண்ட்ஸ் என்ன அடிப்பாங்க வந்து. சரி கப்பிட்டோம். இது வந்து தயிர், உரைக்கி ஊற்றி வச்ச தயிர். இந்த கிளைமேட், இந்த வெதருக்கு வந்து இதுவே கேர்டே ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் OTGயில் ப்ரீ ஹீட் பண்ணி கேர்டு சூப்பராக செட் ஆகிருக்கு. இதெல்லாம் பழைய டெக்னிக். தயிர் செட் ஆகிறதுக்கு கோல்டு கிளைமேட்டில் மாவு புளிக்க வைக்கிறதுக்கு. பாருங்கள், என்ன மாதிரி மதியானம் தான் ஊற்றி வச்சேன், அழகாக செட் ஆகி போச்சு.
நமக்கு இப்போது வெஜிடபிள் புலாவுக்கு வேணும்ல. விழுந்துச்சு. 12-year-old பாய் ஆக்ட் ரெஸ்பான்சிபிலி. மறுபடியும் கீழே விழுந்துச்சு. போய் படிடா, உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். மறுபடியும் கீழே விழுந்துச்சு. தோல் சூடிக்கடா. எங்கே போச்சு? சவுண்ட் வந்துச்சு எனக்கு. போய் சதுவு போ. படின்னு சொன்னாதான் பசியெல்லாம் ஞாபகம் வரும். மணி போய் 7:30. 1 ஹவருக்கு கீழே வராத. அப்படியே சாமி கும்பிட்டுரு. யாரோ வந்திருக்காங்க. டோர் ஓப்பன் செய்ப்போ. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் எனக்கு ஐட்டம்ஸ் அமைச்சிட்ருக்காங்க இவங்க. ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் வீட் ரவா, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ் சொன்னேன். கூட வந்து வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். க்ரோசரி ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, சாரி மேடம் இது வந்து நான் கடையிலே மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி செகண்ட் ரவுண்டு வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க. கூடியே வந்து நான் நெய்யோ பழமோ சொல்லியிருந்தேன். அது இப்போ 3ஆவது வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகுது. அத்தர் பர்த்டே, அதனால கண்ணா பா கடவுளே, போய் படிடா. ஷூ அதர், ஐ எம் சீரியஸ். 1 ஹவருக்கு கிண்டர் ஆகுது. ஆப்பா இடிச்சுக்கிட்ட. நல்லா எனக்கு முட்டியில் அடி. சமையலே முடிக்கல. இங்க பாருங்க, இங்க தக்காளி போட்டுட்டு, ஐயோ கடவுளே, இந்த நேரத்தில் புலாவே முடிஞ்சிருக்கும். நல்லா இங்க அடி. அவசரமாக கட் பண்ணி ஜஸ்ட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு போகிறேன். காயெல்லாம் வேகணும்னு இல்லை, அந்த ஒரு விசில்லையே வெந்துடும். யாரோ வந்திருக்காங்க. எவர்மா? அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி வர்றதா இருந்துச்சு, இப்போ லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்சு. ஸோ வர்றது டவுட். பாபக்யூ நேஷனாக இங்கே கன்ஃபார்ம் ஆகல. ஆப்சல்யூட் பாபக்யூ ஆர் பாபக்யூ நேஷன். ஸோ என் தம்பி கூட பேசிட்டு இருக்கான். பாடா ஒரு வழியாக வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. எனக்கு வெஜிடபிள் புலாவ் பிரியாணியில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதில் வந்து நூக்கல் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், பட் எனக்கு நூக்கல் ரொம்ப பிடிக்கும். இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கோஸ் பூ, ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி 3 காய்கறி போட்டு தான் செய்ய போகிறேன். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது சொன்னேன் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம் சவுண்டு. ஸோ இஞ்சி பூண்டு விழுது சொன்னேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சோம்பு இதை சேர்த்து அரைச்சி, புதினா வேணும்னா கூட போட்டுக்கலாம். பட் இதுதான் மெயின். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இல்லைன்னா நார்மல் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூட வந்து கொஞ்சம் சோம்பு. கமன்னு எந்த மசாலா சேர்க்கலன்னா கூட இது மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி புலாவ் பண்ணி பாருங்கள். அப்படி கல்யாண புலாவ் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் ஷார்ட்கட்டு. இதுலேயே வந்து அலசி கொஞ்சம் சேர்த்து போகிறேன். இதுக்குன்னு இல்லைன்னா இன்னொரு பாத்திரம் எடுக்கணும். சுடு தண்ணி வந்து நமக்கு அந்த ரொம்ப சில்லனாக இருக்கும் இல்லைங்களா, கை தொட்டு அலசி ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். கையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதனால தான் சுடு தண்ணியில் லேசாக போட்டோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரோசன் பீஸ் வந்து ஏற்கனவே குக் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இது லாஸ்ட்டில் தண்ணி நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கூட இந்த பட்டாணி போட்டுக்கலாம். பாதி பஞ்சு கொத்தமல்லி கேட்டால் இவ்வளோ பெரிய பஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம கார்டன்லேயே இருக்க தேவை இருக்கும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இவ்வளோலாம் வேஸ்ட் ஆகிடுது பாருங்க, இவ்வளோ பெரிய பஞ்சு. இந்த புலாவுக்கு புதினாலாம் கூட போட அவசியம் இல்லை, பட் வந்துருச்சு நமக்கு டைமோடு. ஸோ கொஞ்சம் புதினா கிள்ளி போடுவோம் ஃப்ரெஷ்ஷாக. சுடு தண்ணி வச்சுருக்கேன், எனக்கு டக்குன்னு வேலை முடியும். கொஞ்சோண்டு இந்த புலாவ் மசாலா சேர்த்துக்கிறேன். வீட்டில் எதிர்க்கும் சேர்த்துக்கோங்க. இது புலாவ்னால இதில் வந்து நிறைய இந்த ஜஸ்ட்டு பட்டை கிராம்பு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். பிரியாணிக்குன்னா நம்ம வந்து கல்பாசி, நட்சத்திரம், சோம்பு, அப்புறம் வந்து ஈவன் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். ஒன்றுமே சேர்த்துக்கல, ஜஸ்ட்டு பட்டை கிராம்பு அவ்வளோதான். இந்த ஜாதி பத்திரி எதுவுமே இல்லை. அதனால கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு இந்த புலாவ் மசாலா. என் புலாவ் இன்னைக்கு ப்ரௌன் கலரில் வரப்போகுது. புலாவுனா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எல்லோயிஷ் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடது ப்ரௌன் கலரில் வரப்போகுது.
சோயா சங்க்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். டக்குன்னு கொஞ்சம் ஊற வச்சு போட்டுடலாமா? எல்லாமே போட்டாச்சு, அது மட்டும் ஏன் பாக்கி வைக்கணும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா தான் சரி, இல்லைன்னா அது வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சமைக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் எனக்கு கண்ணு மெஷர்மெண்ட் தான், அப்படியே சேர்ப்பேன். சும்மா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ நமக்கு வந்து தண்ணி அரிசிக்கு மேலே இருக்கணும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த நம்ம டான்ஸ் ஆடி காய் கட் பண்ணி தாளிக்கிற நேரத்தில் நல்லா ஊறி இருக்கு அரிசி. ப்ரெஷர் குக் தானே பண்ண போகிறோம். ஸோ அந்த சோயா இது வந்து நல்லா வெந்துடும். இந்த வேலை வேறு பாக்கி இருக்குது. நம்ம கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு மைண்டே ஓடலை. இப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் திண்ணை முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும். அட்லீஸ்ட் இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு ஒழுங்காக இருக்குது. கீழே இருக்கிற ட்ரார் அப்புறம் இது தான் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணோம். இந்த டிமார்ட்டில் இல்லை ஆன்லைனில் எங்கன்னா பார்த்து வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். ஸோ அது ப்ராப்பராக பிளான் பண்ணி வாங்கணும். இப்போ எனக்கு மைண்ட் ஓடலை, வேலை செய்யலை. இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். சின்னது பெரிய சைஸ் எல்லாமே கிடச்சிரும். கொஞ்சம் இது கண்டிப்பாக நான் வாங்குவேன். இது வந்து படுக்க வச்சுக்கலாம், நிற்க வச்சுக்கலாம். எங்கே என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, பொருள் நம்ம உள்ளே இருக்கிறது க்ளீனாக தெரியுது. ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது பாருங்கள், கிளாஸ் ஜாடி மாதிரி. ஆனால் பிளாஸ்டிக், இது நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். எல்லாம் என்னோட வேலை பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப கொதிக்க சூடாக இருக்குதுன்னு சொல்லி 2 கரண்டியை வச்சு இந்த பாயில் நான் சுடு தண்ணியில் போட்டு வச்ச சோயா சங்க்ஸ் இப்படி இன்னொரு கரண்டியை வச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். இப்படி இந்த மாதிரி திடீர் சமையல் தான் சூப்பர் டேஸ்டி சமையலாக மாறும். திடீர் சமையல் கிடையாது, அவசரமாக நம்ம செய்கிறோம் இல்லையா. லாஸ்ட் மினிட் பாருங்கள், யோசனை பண்ணி இது ஆட் பண்ணலாம் அதை ஆட் பண்ணலான்னு சொல்லி அந்த பையன் வந்து நல்லா எனக்கு ½ an hour டைம் வேஸ்ட் ஆச்சு. இது ஏதோ சோயா இந்த மாதிரி இது வந்து பசங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது ஏதோ அவங்க ஃபர்டிலிட்டி ஹேம்பர் பண்ணோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டீனேஜ் பாய்ஸ்க்கு இல்லை பாய்ஸ்க்கு, ஸ்பெஷலி பாய்ஸ்க்கு. எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஐயோ, இதுலேயே பாருங்கள் எப்படி ஃபுல்லாக அரிசி நல்லா சூப்பர் ஸ்டைலில் நம்ம புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி சேர்த்துப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி தேவை. இந்த நேரத்துக்கு நான் தம் போட்டே நான் வேக வச்சுருப்பேன். பிரியாணின்னு வருது, புலாவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இன்னைக்கு இல்லை நேற்று காலையில் நம்ம பக்கத்து வீட்டில் முருங்கை கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சி செம்மையாக திக்காக சாம்பார் வச்சேன். அண்ட் நேற்று வச்ச சாம்பார், ஸ்பெஷலி முருங்கீரை சாம்பார் எனக்கு அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா சூப்பராக சுண்ட வச்சு சுட சாதத்தோட நல்லா திக்காக பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட் காலையில் செஞ்சேன் இல்லைங்களா, நேற்று vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து காலையில் 6 மணிக்கு அத்தருக்கு வந்து அதுதான் நான் லஞ்ச், பசங்களுக்கு வந்து அதுதான் லஞ்ச் கட்டி கொடுத்தேன் ரைஸோட. ஃபுல் டே வெளியிலே இருந்துருச்சு. இத்தனைக்கும் நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா கூலாக இருக்குது கிளைமேட். பட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் அது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சேன். இன்றைக்கி காலையில் எடுத்து சூடு பண்ணும்போது ஃபுல்லாக கெட்டு போச்சு. அதை நம்பி தான் நான் வந்து குழம்பே இன்றைக்கி வைக்கல. சவ் பொரியல் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு தான் அந்த மசூர் தால் புலாவ் பண்ணி கொடுத்துட்டு சவ் பொரியல் கொடுத்து அவங்க லஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் அந்த புலாவ் கொஞ்சம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை கவனிச்சிருவோம். நிஜமா தம் போட்டிருந்தா சரி பரவாயில்ல. ஒரே விசில், இதுவே பாருங்கள் கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இது வந்து பசங்க நாளைக்கே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வந்து விஹானுக்கு ஏதோ ஸ்கூல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு அவன் ஸ்கூல் போக மாட்டான் நாளைக்கு. அத்தருக்கு மட்டும்தான் அவன் வந்து ஸ்கூலில் சாப்பிட போகிறான். நான் மங்கி பாக்ஸ் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்னும் உப்பு கூட கொஞ்சம் தண்ணி வாயில் விட்டு பார்த்துருவோம். ஒன்றும் உப்பு கூட செக் பண்ணல. ஓகே, ஒரே விசில். ஸோ ஜஸ்ட்டு காஞ்ச மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா சவ் பண்ணியிருந்தேன். செமையாக இருந்துச்சு. ஸோ அந்த நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, புது கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு இது புதுசு. இல்லை லாஸ்ட் மினிட்ல ஐயோ நான் சாப்பிட்டாச்சு, என் ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிடல, குழம்பும் போச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு காய் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க தயிர் சாதம் கூட சாப்பிடுவாங்க, பிரச்சனை இல்லை. பட் ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி
இந்த நம்ம காய் பண்ண கடாய் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ காயெல்லாம் எடுத்து இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றி கொஞ்சோண்டு காய் அதிலே இருந்துச்சு. அந்த காயெல்லாம் ஒதுக்கி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 2 முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்து போயிங்களா. அப்புறம் இந்த காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டேன். அது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக நம்ம இட்லி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா லைட்டாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சூப்பராக சவ் முட்டை போட்ட சவ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகி போச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த தண்ணி காய் தானே, ஸோ அது நல்லா சேர்ந்த மாதிரி பருப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. தக்காளியெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று வச்ச முருங்கீரை சாம்பார், சுண்டு வச்ச முருங்கீரை சாம்பார் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசை. சரி பரவாயில்ல, இது பாருங்கள் காஞ்சி போச்சு. இது எக்ஸ்ட்ரா முருங்கீரை இருக்குது. ஸோ இதுவும் இந்த பீல்ஸ் எல்லாம் சேர்த்து நாளைக்கு நம்ம பசுமாட்டுக்கு போட்டுருவோம், கவரில் போட்டு வைப்போம். நம்ம புலாவ் ரெடி ஆகிற கேப்பில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை கழுவிடணும். இங்கே வா மடிச்சு பெட்டி இது இங்கே வச்சாச்சு. வெயிட் க்ளோஸ் செய்யுது. இந்த ஃப்ரிட்ஜ் வேறு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குது. ஹர்ஷீஸ் எல்லாம் உள்ளே வைக்காத, ஹார்ட் ஐஸ். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேன், அந்த டைட்டாக பிடிச்சிக்குது. வேறு எதுனா பால் வைக்கணும் வெயிட். ஸோ ஒரு வாட்டி க்ளோஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். குல்ஜா சிம் க்ளோஸ் பண்ணடா இது. ஸோ ஒரு வாட்டி க்ளோஸ் ஆகி போச்சுன்னா குல்ஜா சிம்னு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும். இப்போ க்ளோஸ். வேறு எதுனா வைக்கணுமா? இல்லை. ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் டோர் ஓப்பன் ஆகும். குட் ஜாப். யூ டமால்னு ஓப்பன் பண்ணுறான். அப்படி லைட்டாக ஒட்டினா ஓப்பன் ஆகிடும். ப்ராப்பராக க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ண. ஐயோ எப்படி? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ரைட்டாக தான் டைட்டாக பிடிச்சிக்குதுன்னு நினைக்கிறேன். 3 4 5 6 7 8 9. எதனா படிச்சியாடா நீ? 1 2 3 10 வரைக்கும் படிச்சியா? இப்போ ஓப்பன் பண்ண. சரி விடி. இந்த டோர் லூஸ் ஆகிட போகுது. அப்புறம் டைட்டாக க்ளோஸ் ஆகிற டோர் அப்புறம் லூஸ் ஆகிட போகுது. யூ கேன் ஐ ஓப்பன்? இன்னும் ப்ரெஷரே நான் என்ன பண்ண போகிறேன்? அத்தார் ஆஃப் பண்ணிடலாமா? இது போதும், இந்த சூட்லேயே போதும். இது ப்ரெஷர் எல்லாம் விசில். அத்தார் ஒத்து. ஸோ நான் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம்லேயே குக் ஆகிடும். விசில் எல்லாம் வேணாம். விசில் வச்சா தீஞ்சிரும். ஐயோ இந்த பையனுக்கு மஞ்சள் பால் கொடுக்கணுன்னு இருந்தால் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இது பச்சடி ரெடி. வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. தயிரும் இங்கே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த இது மிஸ்டேக் ஆகிப்போச்சு. கல்தி சே மிஸ்டேக் ஹோ கயா. என்னன்னா இப்போ ஓப்பன் ஆகலை தானே. சரிம்மா விடிமா. இப்போ கடவுளே, இது இப்போ இந்த ஃப்ரிட்ஜு டோர் மேலே காலை வச்சுட்டு இந்த பையன் தொங்குவான். கால் வச்சுட்டு இப்படி ஸ்விங் ஆகும். கால் வச்சுட்டு இல்லை, இந்த டோரில் வந்து இப்படி மாட்டிட்டு இத்தனோண்டு தான் இருப்பான். சின்ன இதில் சொல்கிறேன், 3 வயசு 4 வயசு இதில் அப்படியே இது பண்ணுவான். இது வாழை இலையில் சாப்பிட்ருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். ஸோ வாழை இலையில் சாப்பிட்ருக்கணும் புலாவ், செம்மையாக இருந்திருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் இன்னும் யாரும் குடி வரல, ஓகேவா? ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம வீட்டு லைட்டு தான். அவங்க வீட்டில் லைட் போட்டா தானே அந்த 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கிற பேசேஜில் வந்து லைட் கிடையாது. என்னமே காலிராது, நீ தான் காலி பண்ண. நான் orange I never had. Very bad. இந்த மின்டாஸ்னு குட்டி இவனுக்கு வந்து லாங், நம்ம காரில் எங்கேயாவது போகிற ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னாக்கா கொமுட்ட ஆரம்பிச்சிடும், நௌஷியா ஆகிடும். ஸோ அதனால் ஏதாவது வாயில் வந்து கேட்பான். ஸோ இது என்னது, இந்த மாதிரி அந்த போலோ கொஞ்சம் வாயில் இந்த மின்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சப்பரை மாதிரி குட்டி பாக்ஸ் வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி சென்சேஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் வாயில் இந்த பல்லி மிட்டாய் மாதிரி வரும் இல்லைங்களா, அது. ஸோ அது காலி டப்பா பார்த்துட்டு நான் ஏதோ அதெல்லாம் நான் வாயில் கூட வைக்க மாட்டேன். ஸோ வாழை எல்லாம் மிஸ்ஸிங். குட்டி பாத்திரம் கழுவியாச்சு, எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜு க்ளோஸ் ஆகிப்போச்சு. மறுபடியும் ஒரே ஒரு கேரட் மட்டும் வெளியில் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ மணி வந்து 8:45. பாத்திரமாக கழுவியாச்சு. கரண்டி வேணும். இந்த மாதிரி ட்ராமா பண்ணி பிரியாணியை வந்து பிரியாணினே வருது, இன்ஸ்டால்மெண்ட்டில் முடிச்சிருக்கோம். கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். இதே நான் வந்து விசில் வச்சுருந்தேனாக்கா அடி பிடிச்சிட்ருக்கோம், ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பொல. இது வந்து தம் புலாவ் தான். இது தம் பிரியாணி மாதிரி தம் புலாவ். நம்மளோட சோயா சங்க்ஸ் இப்படி காட்டுறேன் மாதிரி தம் புலாவ். சுட வெஜிடபிள் புலாவ் ரெடி. பாருங்கள் நல்லா கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஸ்பேஸ் பாக்கி இல்லை. வாங்க சாப்பிட்லாம். அத்தருக்கு கொஞ்சம் சௌச்சோ வச்சு கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிடவே இல்லை. இப்போ மணி வந்து 9. அத்தருக்கு தான் பசின்னுட்டு தான். இப்போ மணி 9 ஆச்சு. ராமா ஸ்டேப்லர் வாங்கிட்டு வந்து அனுப்பிச்சிருக்காங்க என் ஹஸ்பண்ட். இந்த கூடையை எடுத்து உள்ளே வைடானா இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். நாளைக்கு காலையில் அத்தர் விளக்கு வச்சுட்டு ஸ்கூல் போகிறானா. மணி 9 ஆகி போச்சு. பிஹான் ஒரே குரலில் கூப்பிட்டு இவங்க டக்குன்னு வந்து சரித்திரமே இல்லை. ஸோ இப்போ ஒரு க்யூட்டான ஸ்பெஷல் விஷயம் சொல்லணும். அத்தர் வந்து என்னோட மேனிஃபெஸ்டட் பேபின்னு சொல்லலாம். ஸோ விஹான் பிறக்கும் போது நான் வந்து நம்ம குழந்தை பிறந்தா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். ஓகேவா? அதே மாதிரி டிம்பிள், இந்த 2 விஷயம், லெஃப்ட் ஹேண்டாக இருக்கணும், டிம்பிள் இருக்கணும். ஸோ விஹானுக்கு டிம்பிள் இருக்குது. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சாக்கா உனக்கு டிம்பிள் இருக்குது. அது ஃபேட் ஆயிடுச்சு. ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தா இப்பயும் இருக்கும். பட் டிஸ்டிங்க்டாக டிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்க வந்து பிறக்கும் போது 2 கையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து 2 கையிலும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏஜ்க்கு அப்புறம் தெரிஞ்சிடும் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டானா. அத்தருவா விஹான் 2 கையும் யூஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஆசை. ஆஹா, லெஃப்ட் ஹேண்டில் பென்சில் ஏதாவது லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணாக்கா விளையாடுறதுக்கு இல்லை ஏதாவது தூக்குறதுக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஆஹா லெஃப்ட் ஹேண்ட் பட்டக்குன்னு ரைட்டுக்கு மாறிடும். ஸோ அவன் வந்து ரைட் ஹேண்ட் பேபி தான். ஓகேவா? அதே மாதிரி அத்தர் பிறக்கும் போது நமக்கு இன்னொரு சான்ஸு. ஓகே, லெஃப்ட் ஹேண்டுன்னு ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிம்பிள்னு ரெண்டுமே பேங் ஆன். அத்தருக்கு அழகாக குழி விழும், டிம்பிள் இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் லெஃப்ட் ஹேண்ட். என் தம்பி வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான். அது என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் ஹேண்டுனாவே எனக்கு ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவன் வந்து அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டட் பேபி. ஸோ அது சொன்னால் உனக்கு ஒரே சந்தோஷம். சரி, ஓகே, சந்தோஷம் எல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆசைக்கு குழந்தை பெற்றுக்கிறோம். குழந்தைங்க வந்து நம்ம பர்ஃபெக்டாக நல்லா வரணும்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஆசை தான் எனக்கு. நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சுற்று பக்கம் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆனால் இன்னொன்று அதை விட இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்ம அவங்களுக்கு நல்ல பேரண்ட் கொடுக்கணும். அவங்க நாளைக்கு எந்த மாதிரி ஆளாக வந்து வராங்க, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எந்த மாதிரி ஃபேமிலியில் வளர்கிறாங்களோ, எந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்கள வளர்க்குறாங்களோ, எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் அவங்க இருக்காங்களோ, அதுதானே அவங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக அந்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அது அப்படியே வரும், கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ நேர்மையாக நல்லபடியாக நம்மளோட கடமை ஆஸ் அ பேரண்ட் முடிக்கணும். சரி, இந்த வீடியோவை முடிக்கணும். இவங்க வந்து எப்போ சாப்பிட்டு எப்போ ரிவ்யூவை சொல்கிறது நான் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு பர்த்டே வ்ளாகில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட். சீக்கிரம். ஹவ் இஸ் இட்? குட், வெரி குட் ஆர் எக்ஸலண்ட்? அப்படின்னா என்னடா? நான் உனக்கு வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து கேட்குறதுக்கு கேட்பேன். ஓகேவா, குட்டா, வெரி குட்டா, எக்ஸலண்ட்டானு. ஆனால் எப்போவுமே பதில் வந்து ஒரே பதிலாக இருக்கணும், எக்ஸலண்ட். ஸோ 3ன்னா என்ன? 3 ஸ்டார்ஸா? என்னடா 3ன்னா என்னடா? Third one. ஓ, எக்ஸலண்ட்டா? தேங்க்யூரா.